இன்றைய காலத்தில் தாய் தெய்வத்திற்கு இடத்துக்கு இடம் பெயர் மாறுபட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ கொல்லிப்பாவை, கானமர் செல்வி, சூலி, கொற்றவை, குமரி இதை போல் பல பேர்கள் தாய் தெய்வ வழிபாட்டிற்கு உதாரணமாக சொல்லலாம். பாலை நிலத்திலும் மலைகளிலும் ஒரு அச்சமூட்டும் கடவுளாகவே இதெல்லாம் வழிபட்டிருக்கிறாங்க. பாலை நிலத்தில் கொற்றவை கோயிலுக்கு பேர் ஐயை கோட்டம் அப்படின்னு பேர். பாலை நிலத்தில் ஐயை கோட்டம் அப்படி கோட்டம்னு எதை சொல்கிறோம்னா கொற்றவை கோயில் தான். இது ஒரு தாய் தெய்வ வழிபாடு தான். இதில் மிகப்பெரிய அழகு என்னென்னா, அந்த காலத்தில் எந்த கோயிலுக்கு பெண்களே பூசாரியாக இருந்திருக்கிறாங்க. ஆதி காலத்திலேயே சங்க காலங்களிலேயே ஐயை கோட்டம் என்று சொல்லக்கூடிய கொற்றவை கோயிலுக்கு பெண்களே பூசாரிகளாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு சாலினி என்று பெயர். சாலினி விரியாட்டு ஆடுறதை நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. கண்ணகியை கவுந்தடிகள் விட்டுட்டு போன பிறகு சாலினி விரியாட்டம் ஆடினதாக சிலம்பு சொல்லுகிறது. இவர்கள் ஆடும் அந்த சாலினி என்ற பெண் பூசாரிகள் ஆடும் ஆட்டத்துக்கு தான் வெறியாட்டு அப்படிங்கிற பேரும் உண்டு. கொற்றவை வழிபாடு கடற்கரை தெய்வமாகவும் இருந்திருக்கிறது என்பதையும் தெரிய வருது. பண்டைய கால எல்லை தெய்வமாகவும் கிராம தெய்வமாகவும் கொற்றவை வழிபாடு விளங்கியிருக்கிறது. எனவே ஆதி காலத்தில் தாய் தெய்வ வழிபாட்டிற்கு தமிழக மக்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் கால வெள்ளோட்டத்தில் ஆண் தெய்வ வழிபாடு வந்திருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறது. இது டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் பாலைநில கொற்றவையை பற்றி அதிகமாக கேள்வி கேட்ட உங்களுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.